சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயனூர் கிராம மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி அவதிப்பட்டு வருகின்றனர். அதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தாயனூர் கிராமத்தில் நிலத்தடி நீர் உப்புத்தன்மையாக உள்ளதால் குடிநீர் வசதியின்றி கிராமவாசிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக வாரம் ஒருமுறை வரும் லாரியிலிருந்து ஒரு குடம் தண்ணீரை 12 ரூபாய் கொடுத்து வாங்கி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு குடிநீர் வசதி கிடையாதுங்க சார். நாங்கள் உப்பு தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நான் வந்த காலத்துலேருந்து மேரேஜ் ஆகி வந்த காலத்துலேருந்தே இந்த உப்பு தண்ணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதனால் வரைக்கும் நாங்கள் குடி தண்ணீர் யூஸ் பண்ணதே கிடையாது. எங்களுக்கு காசு கொடுத்து வாங்குறோம். எங்களுக்கு அன்டைமில் வருது அந்த தண்ணி வண்டியுமே. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் பதிக்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டப்பட்ட சிமெண்ட் சாலைகள் இதுவரை சீரமைக்கப்படாததால் மழைநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இப்போ எனக்கு ஒரு 2 நாளாக கூட ரொம்ப முடியலை. நான் இங்கே இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரையில் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் நான் வந்தேன். தான் மாத்திரை இருக்குது எல்லாம் வாங்கி வச்சுக்கேன். எனக்கு இந்த தண்ணி குடிச்சதுனால எனக்கு வாயாலும் வவுத்தாலையும் போயிடுச்சு. ஒரு 3 நாளாக ஆச்சு போய். அதோட இந்த மாத்திரை மருந்து வாங்கிட்டு இப்போ நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு. மேலும் பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். காலேஜ் பிள்ளையெல்லாம் போயிட்டு பயப்படுது. அந்த ஒத்த விடுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது பஸ் ஸ்டாப்பு. அங்கேருந்து இறங்க அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு பயலுக்கு ஃபுல்லாக பாட்டில் போட்டு உடச்சி அங்கே பயலுக்கு நிறையா இருக்காங்க. பிள்ளைங்க பயந்துட்டு அதுக்கெல்லாம் போக முடியலை. இதுக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக வேணும். எல்லா இதுவும் எங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கும். ஓட்டு கேட்டு வராங்க. அதோட சரி, இந்த ஊரில் என்ன நடக்குது ஏது நடக்குது, நாங்கள் ரோடை உடைச்சோம், எந்த இதுவுமே செயல்படுத்தலை. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது 2 நாட்களுக்குள் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் கிராமத்திற்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் என தெரிவித்தனர். அத்துடன் ஊராட்சி நிர்வாகம் சாலையோர கருவேல மரங்களை அகற்றினால் உடனடியாக மீண்டும் பேருந்து சேவை இயக்கப்படும் என போக்குவரத்து மேலாளர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மனோஜ்குமாருடன் செய்தியாளர் இளையராஜா.